நமஸ்காரம் எல்லாருக்கும். நான் உங்களோட அஸ்ட்ராலஜர் ஷியாம் பேசுகிறேன், ஆத்மசுத்தி அஸ்ட்ராலஜிலேருந்து. இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு தலைப்பு. தமிழ்நாடு கேட்கவே வேண்டாம். அதாவது இந்த அமெரிக்கன் ட்ரீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நாட் ஓன்லி அமெரிக்கன் ட்ரீம், நம்ம ஊர்லேருந்து ஃபாரினில் போயிட்டு வேலை பார்த்து அங்கேயே சம்பாதிச்சு அங்கேயே இருந்தா, இல்லை ஃபாரினுக்கு போனால் ரொம்ப பெரிய ஆளாகிடுவா, அவள்லாம் ஆஹா ஓகோன்ட்டு இருப்பா அப்படின்ட்டு ரொம்ப காலமாக ஒரு பெரிய ட்ரீம் உண்டு. இன்ஃபேக்ட் அது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் சிம்பிளே. நம்ம இந்தியாவிலேருந்து ஃப்ளைட் ஏறி ஃபாரின் போயிட்டு வந்துட்டோம்னா என்னமோ பயங்கரமாக ஏதோ அதில் பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் அதை சுற்றி என்றைக்குமே உண்டு. இன்ஃபேக்ட் மாப்பிள்ளை பார்த்தா ஃபாரினில் தான் பார்க்குறது, இல்லை பொண்ணை கொடுத்தா ஃபாரினில் தான் கொடுக்குறது, இல்லை பொண்ணு போகணும்னு நினச்சா ஃபாரினுக்கு தான் போகிறது, இல்லை நம்ம அதாவது அமெரிக்காவில் போயிட்டு வேலை பார்க்குற ஒரு ஃபேமிலியாக இருந்தால் மட்டும்தான் கன்சிடரே பண்ணுற லெவலுக்கு நம்ம ஊர் இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம யாரும் மறக்கவே முடியாது. அந்த அமெரிக்கன் ட்ரீம், அதாவது நம்ம இங்கே ஒரு ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு, இல்லை காலேஜே வந்து பிஜி ஏதாவது பண்ணணும்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் போய் பண்ணுறது, கார்னகி மெலனில் பண்ணுறது, இல்லை எம்ஐடி மெசாச்சுசெட்ஸில் போய் பண்ணுறது, இல்லை ஸ்டான்ஃபோர்டில் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் ப்ரைடில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்கள். இங்கெல்லாம் யாராவது போனால் வந்து அவள் ஃபேமிலியே வேறு மாதிரி பாப்பா நம்ம ஊரில். அண்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லா ஐடி கம்பெனிஸ் மூலமாகவும் அமெரிக்கா வந்து போயின்னு இருந்தா எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் H1B விசாவாக இருக்கலாம், இல்லை வந்து L1 விசாவாக இருக்கலாம், இல்லை டெம்பரவரியாக போயிட்டு வரதா இருக்கலாம், இல்லை அங்கேயே போயிட்டு க்ரீன் கார்டு வாங்கணும்னு நினைக்கிறதா இருக்கலாம். இதெல்லாம் லாஸ்ட் அதாவது ஏர்லி பார்ட் ஆஃப் 90ஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே ஓகேவா அப்படியே நடந்துட்டு இருந்தது. பட் தி திங் இஸ், அந்த எரா இஸ் ஓவர். அந்த ரியலைசேஷனுங்கிறது வந்து இன்னும் நம்மளுடைய கண்ட்ரியில் மாஸ் லெவலில், ஒரு ஃபேமிலி லெவலில், டிஸ்கஷன் லெவலில் இன்னும் பெர்குலேட் ஆகலை அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டி. பட் தி திங் இஸ் என்னென்னா, இந்த ட்ரீம் வந்து இட்ஸ் ஓவர். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தேன்னா, இப்போ எல்லாருமே எல்லா மீடியாலையும் நீங்கள் பார்த்துட்டே இருப்பேன், தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கா, எல்லாரையுமே வந்து துரத்துறா, எல்லா லெவல்ஸில் இருக்கக்கூடிய பீப்புளையும் வந்து துரத்த ஆரம்பிச்சிட்டா, இமிக்ரெண்ட்ஸாக போனவா எல்லாருமே திரும்ப ஊருக்கு வர வேண்டிய நிலைமையாக ஆயிடுத்து. அது ஃபஸ்ட்டு லோயர் லெவல் எம்ப்ளாயீஸ்லேருந்து ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து, மிடில் லெவலுக்கு வந்து, இன்றைக்கி டாப் ஹைரார்கியில் இருக்கக்கூடிய நிறையா பீப்புளே வந்து திரும்பவும் இந்தியா வர மாதிரி ஒரு நிலைமையில் இருந்துட்டு தான் இருக்குது. இது வந்து மாஸ் எக்ஸோடஸ் அப்படின்ட்டு என்னுடைய குரு வந்து எப்போவுமே சொல்லுவார். அது அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங், இட் ஹேஸ் ஸ்டார்டட் டு ஹேப்பன், இட் வில் ஹேப்பன் ஃபர்தர். அண்ட் இது வந்து எப்படி ஆகும்னா, இதுக்கு மேலே வந்து ஏற்கனவே அமெரிக்கா போனவாள்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்தியாவுக்கு வந்து அவாவா ஃபேமிலிக்கு வந்து தயவு செஞ்சு இனிமேல் யாரும் அமெரிக்காவுக்கு போய் படிக்கணும்னு நினைக்காதீங்கோ, இல்லை ஃபாரினுக்கு அப்கிராடுக்கு போய் படிக்கணும்னு நினைக்காதீங்கோ, அங்கேயே வேலை பார்த்து செட்டில் ஆகணும்னு நினைக்காதீங்கோ, அது கிடைக்காது அப்படிங்கிற உண்மையை வந்து அவ வீட்டில் பேச ஆரம்பிப்பா. இதுதான் இதுக்கான அடுத்த லெவல். ஸோ அதை தான் நாங்கள் வந்து ஒரு ப்ரெடிக்ஷனாக சொல்லணும்னு நினைக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே என்னென்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே பாலிசி வைஸே வந்து அவளுடைய நேட்டிவை தான் வந்து எம்ப்ளாய் பண்ணணும் அப்படின்னு இப்போ ஒரு கண்ட்ரியாக எடுத்துன்னு வந்துட்டு இருக்கு. அதை ஃபஸ்ட்டு பெரிய லெவலில் இப்போ அமெரிக்கா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு ட்ரம்ப்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டான, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டீச்சர் சொன்னார், ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு அங்கே இமிக்ரேஷன் கிளியர் பண்ணாமல் அமெரிக்காவிலேருந்து ஏர்போர்ட்லேருந்தே திரும்ப அனுப்பிச்சி விட்டுட்டா. அப்படின்னா அது என்ன ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஜேர்னியாக இருந்திருக்கும்னு மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது எப்படிலாம் ஃபில்டர் பண்ண முடியுமோ, எப்படிலாம் ரூல்ஸை ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக வச்சா அவளே மனசை விட்டு பரவாயில்ல இனிமேல் அமெரிக்காலாம் வேண்டான்னு விட்டுருவாளோ, ரீஸ்டாம்பிங்க்கு அனுப்புறது. ரீஸ்டாம்பிங்னா என்ன அப்படின்னா, திரும்பவும் உங்கள் கண்ட்ரிக்கு போய் திரும்பவும் க்யூவில் நின்று திரும்பவும் விசாவை வந்து நீங்கள் ரீஸ்டாம்பிங் பண்ணி திரும்பவும் டிக்கெட் வாங்கி திரும்பவும் ஊருக்கு வந்து சேரணும். அந்த ரீஸ்டாம்பிங் பண்ணுறது வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ்ங்கிறத தாண்டி பண்ணுவாளா மாட்டாளாங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே பாதி நாள் ஆகிடும். அது இந்த மாதிரி மன உளைச்சல் வந்து போக போக அவள் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்னால பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி என்னுடைய கசின் ஒருத்தர் சொன்னார். ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து இந்தியாவுக்கு போனால் அட்லீஸ்ட் 1 month பிரேக்கு, 1.5 months பிரேக்கெல்லாம் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்னென்னா 2 வாரத்துக்கு மேலே, ஈவன் அந்த பையனுக்கு கல்யாணம், அவருக்கு வந்து அவர் இந்தியா வந்துட்டு போனோன்னாலே வந்து 2 வாரம் லீவ் இருந்து அதுக்கு மேலே எடுத்தானா நீ இந்தியாவிலே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இது வந்து என்னென்னா டாப் மோஸ்ட் ஆர்கனைசேஷனில் நான் சொல்கிறேன். அதாவது அந்த நம்ம ஊரில் சொல்கிறா இல்லையா, அந்த ஃபேஸ்புக், மெட்டா, அமேசான், கூகுள், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறவா, அந்த மாதிரி லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸில் நல்ல க்ரீமி லேயரில் இருக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கிறவாளுக்கு இந்த மாதிரி நிலைமைன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ தட் எக்ஸோடஸ் ஹேஸ் ஸ்டார்டட் டு ஹேப்பன் அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் ஆன் ஆல் லெவல்ஸ். அண்ட் அதை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதுவும் அந்த அமெரிக்கன் ட்ரீம், ஃபாரின் ட்ரீம்னு பேசிகிட்டு இருக்கிறவா, அதுக்காக லட்சக்கணக்கில் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே வேலையும் கிடைக்காம
அந்த அந்த கடனை எப்படி திரும்ப அடைக்கிறதுன்னு தெரியாமல். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஏதோ மிகப்பெரிய வெல்தி பேக்ரவுண்டு, இந்த 50 லட்சம் செலவழிக்கிறது, 80 லட்சம் செலவழிக்கிறது, 1 கோடி ரூபா செலவழிக்கிறதுலாம் உங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா, ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் லைக் உங்களுக்கு வந்து அது ஒரு நீங்கள் சும்மா அப்படியே டஸ்ட் டவுன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நிலத்தை விற்று படிக்க வைக்கிறது, இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் விற்று படிக்க வைக்கிறது, டோட்டல் லைஃப் டைம் சேவிங்ஸ் அத்தனையுமே எடுத்து படிக்க வைக்கிறது, இதை படிக்க வச்சு என்ன ஆக போகிறது? ஒரு ஒரு படிப்புங்கிறதே தனக்கு ஒரு வேலையை கிரியேட் பண்ணி தரணுங்கிறதுக்காக தான் எல்லாரும் படிக்கிறா. அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு அந்த ஊரில் வந்து எல்லாரையுமே வந்து நீங்கள் படிக்க வச்சுட்டோ அதுக்கப்புறம் அதுக்கு வேலையே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிடைக்கும், நாங்கள் நம்பிக்கையில் போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக பேசிட்டு இருந்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்க வேண்டியது தான். ரியாலிட்டிங்கிறது என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி அதாவது எப்பவுமே என்னுடைய குரு பியூட்டிஃபுல்லாக ஒன்று சொல்லுவார், அதாவது ட்ரூத்தை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லைன்னா என்னைக்காவது ஹார்ஷாக வந்து அது நம்மளை ஃபேஸ் பண்ணோம், அப்போ நம்ம அதை வேற வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கோம் அப்படின்ட்டு வந்து எப்போவுமே சொல்லுவார். அதனால இந்த மாஸ் எக்ஸோடஸ் ஹேஸ் ஸ்டார்டட் டு பெர்குலேட் அக்ராஸ் ஆல் லெவல்ஸ் ஆஃப் த சொசைட்டி. அண்ட் கண்டிப்பாக வந்து அந்த க்ரீன் கார்டெலாம் இதுக்கு மேலே அப்ரூவல் தரமாட்டா. இன்னும் அடுத்தடுத்து எப்படி எடுத்துன்னு வருவான்னா, இந்த பீரியட்லுக்கு தாண்டி அமெரிக்காவுக்கு வந்த வாழ்க்கெல்லாம் க்ரீன் கார்டு கிடையாது, இல்லை வாங்கின வாழ்க்கெல்லாம் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துகிட்டு வருவா. ஸோ என்ன ஆகும்னா, உங்களுக்கு without any choices left, you will be forced to take a decision to come back to India. அதுக்கு இதுதான் நடக்க போகிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ரெடிக்ஷன் நாங்கள் தரத்துக்கு அடுத்த லெவலில் இருக்கிறவாளாவது தன்னை வந்து இந்தியாவிலேயே வந்து நல்ல ஸ்கில் பேஸ்டாக நல்லா எக்யூப் பண்ணிட்டு இங்கேருந்து சர்வைவ் ஆகிறது எப்படின்ட்டு தன்னை வந்து ஷேப் அப் பண்ணிட்டானா, அதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி டெக்னாலஜியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இல்லை டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்குது, பிக் டேட்டா, அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதை எடுத்து வச்சுக்கலாம், ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி, 50 லட்சம் 60 லட்சம் 1 கோடி ரூபான்னு கொண்டு போடுறதுக்கு நம்ம ஊர்லேயே ப்ராப்பராக ஏதோ கொஞ்சம் உட்காந்து எஃபர்ட் போட்டோம்னா அவாவா தனித்தனியாக பிஸ்னஸே ஆரம்பிக்க முடியும். இதுதான் நிலைமை. ஸோ அதனால் எல்லாரும் அந்த மாஸ் எக்ஸோடஸ்ங்கிறது நடக்க ஆரம்பிச்சதுனால மனசில் வச்சுட்டு இதுக்கு மேலே தன்னுடைய குழந்தைகளுக்கு டோன்ட் டூ இட், அந்த ரியாலிட்டி அந்த குழந்தைகளுக்கும் புரிய வைங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து ப்ரீஸ்டாக இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் வந்து ஏற்கனவே இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறார். அதுக்கே லேக்ஸில் செலவழிக்கணும். அதை கட்டி முடிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும் அந்த பையனுக்கு. அவள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை என்னைக்கு ரெக்கவர் பண்ணுவாளோ அது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வேறு ஏறிண்டே இருக்கும். பத்தாததுக்கு அந்த பையன் அவன் காலேஜில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசி பிஜி வந்து ஃபாரினில் போய் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 50 லட்ச ரூபா ஆகும், 60 லட்ச ரூபா ஆகும். அதை வந்து எப்படி புரட்டுறது இப்படின்லாங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், இதுக்கு மேலெல்லாம் படிக்க வைக்காதீங்கோ, படிப்புக்கும் ஏர்னிங்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஸ்கில்லுக்கும் ஏர்னிங்ஸுக்கும் தான் வந்து இட்ஸ் டைரக்ட்லி கனெக்டட். வெறும் என்ட்ரி மட்டும்தான் கிடைக்குமே தவிர அந்த என்ட்ரியில் நீங்கள் சஸ்டெயின் ஆகணும்னா நீங்கள் ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தடுத்த லெவலில் லைஃப்பில் போகணும்னா ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஸ்கில்ஸை வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும், ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது புரியாமல் ஃபார்மல் எஜுகேஷனில் ஓப்பனிங்கே கிடைக்காத ஒரு எஜுகேஷனில் வேலையும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஊர்ஜிதமே இல்லாத ஒரு எஜுகேஷனில் கொண்டு போய் லட்சக்கணக்கில் செலவழிக்கிறீர்கள். நீங்கள் கொடுக்குற காசு அந்த கண்ட்ரிக்கு இன்கம். அவன் ஏன் வேலைக்கு கொடுக்க மாட்டேங்கிறான்னா அது அவன் வந்து திரும்பவும் உங்களுக்கு பைசா செலவு பண்ண வேண்டியிருக்கும், சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும். அவனால் இன்கம்மை தான் எடுத்துக்க முடியுமே தவிர உங்களுக்கு திரும்ப காசு கொடுக்க முடியாது. அது அந்த கண்ட்ரியினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது எந்த கண்ட்ரியாக வேணாலும் இருக்கலாம் ஃபார் தட் மேட்டர். ஈவன் யூகேல பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சுட்டு அப்படியே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் முடிஞ்சு அப்படியே வேலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. அப்படியே உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நீ 3000 பவுண்ட்ஸுக்கு மேலே சம்பாதிக்கணும், 4000 பவுண்ட்ஸுக்கு மேலே சம்பாதிக்கணும், 5000 பவுண்ட்ஸுக்கு மேலே சம்பாதிக்கணும்னு பார் அந்த அந்த டேபை வந்து ஏற்றிகிட்டே இருப்பா. அந்த சம்பளம் நீங்கள் ரீச் ஆகலை அப்படின்னா கண்ட்ரியை விட்டு துரத்திடுவா. இப்படிலாம் க்ரைட்டீரியா செட் பண்ணி எல்லாருக்கும் ப்ரெஷரை பில்டு பண்ணி அவளே அவள் மனசு விட்டு போகிற மாதிரி பண்ணுறது தான் அடுத்த எரா ஆஃப் அந்த ஒரு ஃபாரின் கல்ச்சர். ஸோ இந்தியாவிலேருந்து ஃபாரினில் போய் வேலை பார்த்தா தான் பெருமை, அங்கே போய் பார்க்கலைன்னா அவளுக்கு ஒன்றுமே கிடையாது, அவள்லாம் அவுட் கேஸ்ட் ஃப்ரம் த சொசைட்டி அப்படின்னு பார்க்குற பார்வையை ஃபஸ்ட்டு எல்லாருமே ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ப்ரெடிக்ஷனை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணோம்னு நினைக்கிறோம். இது வந்து ஒரு அவேர்னஸும் கூட, ஒரு ப்ரெடிக்ஷன் கூட. இது போக போக எல்லா இடத்துலையும் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் பி வெரி கேர்ஃபுல். கொண்டு போயிட்டு அந்த ஊரில் லாக் ஆகிற மாதிரி கண்ணா பின்னான்னு இன்வெஸ்ட்லாம் பண்ணி வைக்காதீங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது எக்ஸிட் போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பெருசாக வீடெல்லாம் வாங்கி வச்சுட்டே இல்லை அந்தந்த கண்ட்ரியில் அப்படின்னா, அதுலேயும் மார்ட்கேஜில் வந்து நீங்கள் அதை வச்சுருக்கேள் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்டாண்டர்ட் ப்ரைஸில் கொடுத்துட்டு தான் வர முடியும். அப்படி கொடுக்கறதும் அவ்வளோ ஈஸியும் கிடையாது.
அதனால எக்ஸிட் வந்து அவா ஃபாஸ்ட்டாக போட்டுருவா, நீங்கள் வெளியில் வரத்துக்குள்ள போதும்னு ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ். ஸோ தட் இஸ் த திங். ஸோ அதனால் இந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கோ, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அஸ்ட்ராலஜி, அதே மாதிரி மண்டேன் ப்ரெடிக்ஷன்ஸ், அஸ்ட்ராலாஜிக்கல் பிரின்சிபல்ஸ் எல்லாத்த பற்றியும் நாங்கள் பேசுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், லைஃப்க்கும் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ தேங்க்யூ ரியலி ஸோ மச். நமஸ்காரம்.